பாப்பா என்ன பாப்பா படம் பார்க்க வா வான்னு சொன்னாக்கும் நான் படம் பார்த்துட்டே வந்துட்டேன், வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆமாப்பா, நிறைய வேலை இருந்தது. சரி, அப்படி என்ன படம் பார்த்தீங்க? இப்படி எக்ஸைட்டிங்கா பாப்பா? ஆமா பாப்பா, 65 வயசு ஆயிடுச்சு பாப்பா. வாழ்க்கையில இது மாதிரி படம் பார்த்தது இல்லை. பேர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆமா ஆமா, அது என்னன்னா சிலோன்ல இருந்து, அதாவது ஈழத்துல இருந்து ஒரு குடும்பம் வருது வச்சு இங்க. அப்போ வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. இவங்களுடைய இதெல்லாம் சொந்த கதையெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ் வந்து சொல்லிடுறாரு, நான் உங்களை பார்க்கல, நீ என்ன பார்க்கல, அவ்வளோதான், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் வந்து ஒரு காலனியில் இருக்காங்க. அந்த மக்களோட அவங்களுடைய என்ன சொல்கிற அணுகுமுறை இருக்குது இல்லையா, பழகிறது. ஐயோ, அன்பு அன்பு அன்பு, மனிதம் மனிதம் மனிதம். ஒரு அன்பான வார்த்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே அந்த காலனியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமே இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க வந்த பின்னாடி அத்தனை பேரும் சொந்தக்காரங்களாக மாறிட்டாங்க. அது எந்த மதம், எந்த சாதி, எந்த ஊர், எந்த மாநிலம் எதுவுமே இல்லை, அப்படி சொந்தக்காரங்களாக மாறிட்டாங்க. ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த மாதிரி இருக்கிறான். அந்த பையனை யாருமே என்னன்னே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அவன் வந்து சாப்பிட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆஹா, கடைசியில் அவன் சொல்கிறான், இவர் இந்த இதை ஈழ அந்த அகதி வந்து சொல்கிறாரு, நான் கடவுள் நம்பிக்கை இல்லை அவ்வளோவா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறாரு. நீங்கள் சொன்னீங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு, நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு. யாருப்பானா அவருடைய இதை பார்த்துட்டு நீங்கள் தான் கடவுள். ஐயோ, அதுதான்ப்பா உண்மை. பிறருக்காக அதை எம்பத்தியாக இருக்கணும். பிறருடைய வழியெல்லாம் தன்னுடைய வழியாக உணர்ந்து யார் சக மனிதனுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான்ப்பா கடவுள். உன்னை யாருப்பா அகதின்னு சொல்றது? பார்த்தா பின்னாடி அத்தனை காலனிக்காரங்களும் நிற்கிறாங்க. அது உண்மைதான், உண்மைதான். ஏழை பணக்காரன், சாதி மதம், அகதி அப்படி எதுவுமே இல்லை. இது எனக்கு என்னன்னா ஒரு கவிதை ஞாபகத்துக்கு. உலக மக்கள் எல்லாம் மேலே போயிட்டா என்ன கோடா தெரியுது, இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லை. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாதம் தான். தாரா பாரதி கவிதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி எல்லா மனிதனும் எல்லாம் நல்லா இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. அப்படியே பீஸா நம்ம சொந்தக்காரங்களும் கூட பீஸா ஆக்கி விட்றாங்க. அது வருத்தமாக இருக்கு. அனைவரும் அந்த படத்தை பாருங்க, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை. நன்றி, வணக்கம்.